இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரியா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காஸ் லாவை ஒரு டைம் நம்ம திரும்ப ஒரு டைம் நான் ரீவைண்ட் பண்ணுறேன். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ஆம்பியர் சர்க்யூட் லா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். இது ஒரு இந்த சார்ஜோட வேல்யூ க்யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த க்யூவிலேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா? அந்த பாயிண்ட் தான் பி. இப்போ இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு காசியன் ஸ்பியர், ஒரு காசியன் சர்ஃபேஸை நான் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ கன்சிடர் பண்ணால் ஃபஸ்ட்டு கேஸ், ஏன்னா இது வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதே ஆர் ரேடியஸில் ஒரு ஸ்பியரை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது வந்து காசியன் சர்ஃபேஸ். அந்த காசியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் தான் இந்த பாயிண்ட் பி இருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியா எலமெண்ட்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து வர அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும்? அதே சேம் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் தான். ஏன்னா இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த இதுக்கு வேணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஹோல் இன்டகரல், க்ளோஸ்டு இன்டகரல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இது ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் கண்டுபிடிக்கும் பொழுது அது என்ன வரும்? q enclosed divided by epsilon naught. சரியா? இப்போ இதில் வந்து இ எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை இன்டகரலை விட்டு வெளியே எடுத்துருவோம். அப்போ க்ளோஸ்டு இன்டகரல் டிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? q divided by epsilon naught. அப்போ க்ளோஸ்டு இன்டகரல் டிஏ அப்படிங்கிறது, அப்போ இங்கே நம்ம என்ன லிமிட்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா 0 to 4πr². ஓகேவா? அப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது என்ன வரும்? E 4πr² is equal to q divided by epsilon naught. அப்போ E is equal to q divided by 4π epsilon naught r² அப்படின்னு வருமா? அப்போ சாரி அப்போ இதில் எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோமோ சிம்பிளாக அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு வயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த வயர் இன்டு த பேப்பரை நோக்கி, பேப்பர் உள்ள வயர் போகுது, இது மாதிரி போகுது அப்படின்னா இப்போ கரண்டோட டைரெக்ஷனாக அதுதான் கரண்ட் கோயிங் இன்டு த பேப்பர். அப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் உள்ளே போகுதுன்னா அப்போ ரைட் ஹேண்ட் தம்பு ரூலை யூஸ் பண்ணி அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாமா? அது வந்து ஒரு சர்க்கிள்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? கிளாக் வைஸாக இருக்குது. சரி, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட டைரெக்ஷன் கிளாக் வைஸாக இருக்குது. இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. சரி, இப்போ இங்கே ஒரு டயக்ராம், அதே டயக்ராமே நான் வரைகிறேனே. அப்போ இது வயர் கோயிங் இன்டு த பேப்பர், அப்போ கரண்ட் இன்டு த பேப்பர். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இப்படி எப்படி நான் காஸ்லால் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டனோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு க்ளோஸ்டு லூப் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்போட ரேடியஸு ஆர். அப்போ அந்த க்ளோஸ்டு லூப்பில் தான் என்ன இருக்குது? இந்த பாயிண்ட் இருக்குது. சரியா? இப்போ இதில் கரண்ட் ஐ கோயிங் இன்டு த பேப்பர் அப்படின்னா இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். அப்போ அந்த சர்க்கிளில் இதை கரெக்டாக இதை என்ன பண்ணலாம்? இந்த சர்க்குலர் லூப்பை நம்ம ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த லூப் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இந்த இது வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு ஸ்மால் எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து என்னது? டிஎல் எலமெண்ட். சரியா? ஒரு லென்த் எலமெண்ட். அப்போ இந்த டிஎல் வெக்டாரோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கோங்க. அப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் எப்படி இருக்கும்? கரெக்டாக அதே மாதிரி தானே இருக்கும். எப்படி நம்ம காஸ்லால் அந்த ஏரியா வெக்டாரோட டைரெக்ஷனும் இ வெக்டாரோட டைரெக்ஷனும் பேரலாக இருந்துச்சோ. சரியா? இங்கே வந்து என்னது? இ பேரலல் டிஏ. அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது? பி பேரலல் டிஎல். ஓகேவா? பி பேரலல் டிஎல். அப்போ இங்கே என்ன தான் வரும்? டாட் ப்ராடக்ட் தான் வரும். ஒருவேளை நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ளோஸ்டு லூப் வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வரைகிறேனே, இப்போ இதுதான் அந்த இது அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு சர்ஃபேஸ்
க்ளோஸ்ட் லூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த க்ளோஸ் லூப்பில் நீங்கள் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வரும்போது அது வந்து ஒரு சர்க்கிள் தானே இருக்கும். இப்படி வரும்போது இதில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட காஸ் காம்போனண்ட் இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் மட்டும்தான் என்ன பண்ணும் லூப்புக்குள்ளே வரும். ஓகேவா? அப்போ இங்கே பி காஸ் தீட்டா இன்ட்டு என்னது டிஎல். அப்போ பிடிஎல் காஸ் தீட்டாங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், நத்திங் பட் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன ஒரு ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி க்ளோஸ்டு லூப்பை அது எப்போவுமே டாட் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதோட காஸ் காம்போனண்ட் மட்டும்தான் அந்த லூப்புக்குள்ளே வரும். சைன் காம்போனண்ட்டுக்கு அந்த லூப்புக்குள்ளே வராது. ஸோ அந்த காம்போனண்ட் வந்து என்ன ஆகாது, இந்த லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ இங்கே பி வெக்டாரோட டைரெக்ஷன் அதுவும் நம்ம ரைட் ஹேண்ட் தம்பு ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் இருக்குது. டிஎல் வெக்டாரோட டைரெக்ஷனும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்னது டாட் ப்ராடக்ட். அப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கு நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்மால் எலமெண்ட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் பிடின்னு எடுத்துக்கிறேன். பிடி அப்படிங்கிறது டேஞ்சென்ஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கிறது இன்ட்டு டிஎல் இஸ் ஈக்குவல் டு என்னது பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். இப்போ இது வந்து என்னது இந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ இதே மாதிரி நான் இந்த இடத்துல எல்லா எலமெண்ட்டும் இதே மாதிரி எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் சம் பண்ணுறேன். அப்போ நான் அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இன்டகிரல். அப்போ இது ஒரு க்ளோஸ்டு லூப்புங்கிறதுனால லைன் இன்டகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த லூப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மியூ நாட் இன்ட்டு ஐக்கு ஈக்குவலாக இருக்குது. மியூ நாட் இன்ட்டு ஐக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ க்ளோஸ்ட் இன்டகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. அப்போ இதில் எல்லா பாயிண்ட்லேயுமே அப்போ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே எப்படி தான் இருக்கும், யூனிஃபார்மாக தான் இருக்கும். அப்போ பி வெக்டாரை இன்டகிரலை விட்டு வெளியே எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது டிஎல். க்ளோஸ்ட் இன்டகிரல் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஓகேவா? அப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்போட லிமிட்ஸ் வந்து என்னென்னு போடலாம், 0 to 2πrனு போடலாமா. அப்போ பி இன்ட்டு 2πr இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. சரியா? அப்போ என்ன வருது, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதுகிறேன்னா, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr. அப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது நம்ம எங்கே படித்தோம், அந்த ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தள்ளி, சரியா, நான் ஒரு பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட்டு கன்சிடர் பண்ணி, ஓகேவா, அப்புறம் அதோட ஹோல் லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இது மாதிரி டயக்ராம் போட்டு ஒன்று கண்டுபிடிப்போம்ல பைட்ஸ் அவர்லாம் யூஸ் பண்ணி, அதில் நம்மளுக்கு இதே ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கும். பட் இங்கே அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வயரில், ஏன்னா இந்த வயரை வந்து நம்ம கோயிங் இன் டு த பேப்பரை எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தள்ளி அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது அப்படியே சிமிலராக இருக்குது பாருங்கள். ஓகேவா? காஸ்லாவில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமா, ஆனால் காஸ்லாவில் நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், இங்கே க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரியா? அதே மாதிரி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்மிட்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்மியபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அவ்வளோதான். சரியா? இப்போ இதையே நீங்கள் வச்சு வேறு கண்டிஷன்ஸில் ஓகேவா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ஆம்பியர் சர்க்யூட்டல் லூப் எடுத்துருக்கிறீங்க, ஒரு ஆம்பியரின் லூப், இதில் 2 வயர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயரில் கரண்ட் ஒரு டைரெக்ஷன்லையும் இன்னொரு வயரில் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் இருக்கும் பொழுது, அப்போ இதை வந்து நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம், க்ளோஸ்ட் இன்டகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ மியூ நாட் இன்ட்டு, இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ I1 வந்து பாசிட்டிவ் அப்படின்னா I2 வந்து என்னது நெகட்டிவ். அப்போ இது மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுற இதில் வந்து 2 வயர்ஸ் ஃப்ளோ ஆகும்போது, அப்போ அதில்
கிளாக் வைஸாக மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸாக க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சைன் கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது ஒரு இந்த பாயிண்ட்ஸ் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. பட் இது மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு புக்கில் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இதை வந்து ஆம்பியர் கண்டுபிடிக்கிறாரு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாரு, μ0 டைம்ஸ் ஐக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறார். ஒரு சர்க்குலர் லூப்பில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இருக்கிற, அப்போ இது வந்து என்ன பண்ணுது, கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ரிலேட் பண்ணுது. ஓகேவா? தேங்க்யூப்பா.